السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فما لنا من شافعين ولا صديق حميم فلو أن لنا كرة فنكون من المؤمنين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வினால் புனிதமான ஒரு மாதமாக, கண்ணியமான ஒரு மாதமாக, சிறப்பான ஒரு மாதமாக ஆக்கப்பட்ட ரஜபுடைய மாதத்தை, இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதம் பல சிறப்புகளையும் பல அற்புதங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாதமாக இஸ்லாமிய வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுகிறது. மிக குறிப்பாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வழங்கப்பட்ட அற்புதங்கள், முஅஜிஸாக்களில் மிக ஒரு உயர்ந்த, மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா நடைபெற்ற மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா என்று சொல்லப்படுகின்ற மக்காவில் இருந்து பலஸ்தீனத்தில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே இரவில் சென்று அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சென்று அல்லாஹ்வை சந்தித்து ஒரே இரவில் உலகத்திற்கு திரும்பி மீண்டு வந்தார்கள். அதனை அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று வரலாறு பேசுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவம் குர்ஆனில் பேசப்பட்ட ஒரு சம்பவமாக, சஹீஹான ஹதீஸுகளில், ஹதீஸ் நூட்களில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சம்பவமாக, அதை ஏற்றுக்கொள்வது ஈமானுடைய அடிப்படையாக கருதப்படுகின்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்தில், இடம்பெற்ற நேரத்தில், அந்த காலகட்டத்தில் மக்காவில் வாழ்ந்த எல்லோரும் தம்முடைய அறிவின் மூலம், பகுத்தறிவின் மூலம் சிந்தித்து இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெற முடியாது என்று பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய வல்லமைகளுக்கு முன்னால் மனிதர்கள் அறிவை முன்வைத்து, பகுத்தறிவை முன்வைத்து அதை பொய்ப்பிக்கின்ற நேரத்தில்
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அதனை உண்மைப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதை, இஸ்ராவுடைய மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் கூறவும் இல்லை. ஆனால் மக்கள் பொய்ப்பிக்கக்கூடிய நேரத்தில், காபிர்கள் பொய் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை உண்மைப்படுத்தினார்கள், உண்மை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு வஹீயை கொண்டு வந்து தருகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்த அந்த பிரயாணம், தான் செய்த அந்த பயணம், அது சம்பந்தமாக பொய் உரைக்க மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். கண்ணால் காணாமல் உண்மை என்று சொன்னார்கள், காதால் கேட்காமல் உண்மை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு, அவர்கள் மீது வைத்திருந்த அந்த இறை நேசம், அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதன் அடிப்படையில் உலகமே பொய் என்று சொல்லுகிற போது, உலகமே மறுக்கின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் சித்தீக் என்ற பெயரை நாங்கள் சொல்கிறோம். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள், நபிமார்களுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே சிறப்பை பெற்றவர்கள், நபிமார்களுக்கு அடுத்ததாக சுவனலோகத்தில் சுவர்க்கத்துடைய இன்பங்களையும் சுவர்க்கத்துடைய சுகண்டிகளையும் சுவர்க்கத்துடைய அருட்கொடைகளையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இந்த சித்தீகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்றிலிருந்து வரலாற்றிலே சித்தீக், உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான நண்பர் என்று பெயர் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இங்கு நான் அந்த இஸ்ராவுடைய மிஅராஜுடைய சம்பவத்தை மாத்திரம் இங்கு நான் பேச வரவில்லை, அவைகளை அதிகமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இங்கு ஒரு உண்மையான ஒரு உறவு, குடும்ப உறவுக்கு பின்னால் குர்ஆன் பேசுகின்ற இரண்டாவது உறவு, அதுதான் சதாகா என்று சொல்லப்படுகின்ற நட்பு. இஸ்ராவுடைய மிஅராஜுடைய பிரயாணம் சம்பவம் வெறுமனே அல்லாஹ்வுடைய அற்புதத்தை மாத்திரம், முஅஜிஸாவை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. மாறாக ஒரு உண்மையான நண்பன், நல்ல நண்பன், ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல தொடர்பு, நல்ல மனிதனுடைய சகவாசம், அதன் விளைவையும் இஸ்ரா மிஅராஜுடைய சம்பவம் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, உறவினர்கள் பொய் என்று சொல்கிற போது ஒரு நண்பர் உண்மை என்று சொல்கிறார். அதனால்தான் அரபியில் நண்பனுக்கு சதீக் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு நண்பனை உண்மைப்படுத்தக்கூடியவராக, இன்னும் ஒருவரோடு நேர்மையாக நடக்கக்கூடியவராக, நல்ல விடயங்களுக்கு உதவக்கூடியவராக, இன்பத்தில் இன்பத்தில் பங்குதாரியாக, துன்பத்தில் உதவியாக இருக்கக்கூடியவரைத்தான் குர்ஆன் உண்மையான நண்பர் என்று பேசுகிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்ரா மிஅராஜுடைய அந்த நிகழ்வு குர்ஆனில் சொல்லப்படுவதற்கு முன்னால், குர்ஆனுடைய வசனம் அருளப்படுவதற்கு முன்னால், அது உண்மை என்று அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் ஒரு நண்பர் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இணை பிரியாத ஒரு நண்பராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். எப்படியான நட்பு! இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் சிறுபிராயத்தில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய உண்மையான நண்பராக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இந்த உலக மக்கள் எல்லோரும் என்னை பொய்யன் என்று சொன்ன நேரத்தில், நான் பொய்யான நபி என்று சொன்ன நேரத்தில், என்னை ஒரு சூனியக்காரன் என்று சொன்ன நேரத்தில், என்னை ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்ன நேரத்தில் அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார். உள்ளத்தான் நபி அவர்களை நுபுவத்துக்கு முன்னால் நேசித்த ஒரு உண்மையான நண்பராக குர்ஆன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வர்ணிக்கின்றது. பணம் ஒரு நண்பனுக்கு இன்னும் ஒரு நண்பன் நல்ல விடயத்தில் உதவியாக இருக்க வேண்டும். ஒரு நண்பனுடைய பணம் நல்ல விடயத்திலே செலவழிக்கப்பட வேண்டும். பார்களிலும் விபச்சார விடுதிகளிலும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் தாம்பீக வாழ்க்கைக்கும் போதைப் பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பல தியேட்டர்களுக்கு சென்று அசிங்கங்களையும் அருவருப்புகளையும் பார்ப்பதற்கும் ஒரு நண்பருடைய பணம் செலவழிக்கப்படும் என்றால் அது உண்மையான நட்பு கிடையாது. மதுவுக்கும் மாதுவுக்கும் ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுக்கு செலவழிப்பான் என்றால் அது நட்பு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நண்பர் அபூபக்கருடைய பணம் சம்பந்தமாக சொன்னார்கள். அபூபக்கருடைய பணம், காசு, ஒரு நண்பனுடைய பணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நஃபஅனி மாலுன் கத் மா நஃபஅனி மாலு அபீ பக்கர். அபூபக்கருடைய பணம், அபூபக்கருடைய காசு, அபூபக்கருடைய சொத்து செல்வங்கள் எனக்கு பயன் அளித்ததை போன்று இந்த உலகத்தில் யாருடைய பணமும் யாருடைய காசும் யாருடைய சொத்து செல்வங்களும் எனக்கு பயன் அளிக்கவில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அபூபக்கருடைய பணம், அபூபக்கருடைய சொத்து செல்வங்கள் தீனுக்காக செலவழிக்கப்பட்டது, மார்க்கத்துக்காக செலவழிக்கப்பட்டது, இஸ்லாத்துடைய முன்னேற்றத்துக்காக செலவழிக்கப்பட்டது, தீனுடைய எழுச்சிக்காக செலவழிக்கப்பட்டது, வஹீக்காக செலவழிக்கப்பட்டது, குர்ஆனுக்காக செலவழிக்கப்பட்டது, ஏழை சஹாபாக்களுக்காக செலவழிக்கப்பட்டது. அதனால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலே பணங்களில் சிறந்த பணம் அபூபக்கருடைய பணம். ஏன்? நல்ல விடயங்களில் இந்த பணம் செலவழிக்கப்பட்டது. அபூபக்கருடைய பணம் எனக்கு உதவியதை போன்று யாருடைய பணமும் எனக்கு உதவவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பு, ரசூலுல்லாஹ் நட்பை சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை, நம்பிக்கையை சொன்னார்கள். அவர்களுடைய பரிசுத்தமான ஃப்ரெண்ட்ஷிப், நட்பை சொன்னார்கள். அபூபக்கருடைய பணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விடயத்தில் நல்ல நோக்கத்துக்காக செலவழிக்கப்பட்ட நல்ல பணம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல நட்புக்கு உறவாக, நல்ல நட்புக்கு முன்னுதாரணமாக ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவு காணப்படுகிறது. ஒரு நண்பர் தான் முதலாவதாக இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்துகிறார். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் அஸ்-சித்தீக் என்று நாம் நபிமார்களுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் சிறந்த ஒரு பெயர் இருக்குமாக இருந்தால், சிறந்த ஒரு கூட்டம் இருப்பார்களாக இருந்தால் அஸ்-சித்தீக் என்று சொல்லப்படுகின்ற கூட்டம். எனவே அஸ்-சித்தீக் என்றால் உண்மைப்படுத்தக்கூடியவர், உண்மையான நண்பர் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அங்கிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உண்மையானவர், நேர்மையானவர், நல்ல நண்பர் என்று அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற போது அந்த விடயத்தை சொல்லி நாங்கள் சொல்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நட்பை வரவேற்கிறது. நல்ல உறவு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல தொடர்பு, நல்ல நண்பர்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. குர்ஆன் நட்பை பேசுகிறது. கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு, அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வையும் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்ற போது அங்கு ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, நண்பர் என்ற விடயத்தை அல்லாஹ் பேசுகிறார். இஸ்ரா மிஅராஜுடைய வரலாற்றோடும் ஒரு நண்பருடைய நட்பு, ஒரு நண்பருடைய உதவி,
ஒரு நண்பருடைய உறவு பேசப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் எழுச்சி பெறுவதற்கு, வளர்வதற்கு, உலகத்திலே வாழ்வதற்கு, உலகத்திலே உயர்வதற்கு காரணமாக இருந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்விலும் அல்லாஹ் ஒரு நட்பை பேசுகிறார், ஒரு நண்பரை பேசுகிறார். காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். கொலை செய்வதற்காக வருகிறார்கள். பின்னால் பின்துயர்ந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் 2 பேர்களும் ஒரு குகையிலே மறைந்திருக்கிறார்கள், அடிமையிலே இருக்கிறார்கள், ஒதுங்கி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு குர்ஆனிலே பேசப்படுகிறது. அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, குகைக்குள்ளால் இருக்கின்ற போது குஃபார்கள், காபிர்கள் அந்த குகையை சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது, பயப்படுகிறார்கள். மனிதன் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அச்சமும் பயமும் ஏற்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய நேரத்தில் என்னை பொய்யன் என்று சமூகம் சொன்ன நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு ஆறுதலாக இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அடிப்படையிலே அந்த தௌர் குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து நடுங்குகின்ற போது, அஞ்சுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆறுதல் சொன்னார்கள். உண்மையான நண்பர் இன்னொரு நண்பருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது, ஒரு சிரமம் ஏற்படுகின்ற போது அவர் ஓடி மறைந்து விடக்கூடாது, உதவியாக இருக்க வேண்டும். நண்பருக்கு அரபியில் இன்னும் ஒரு பேர் சொல்வார்கள் சாஹிப். அதை குர்ஆன் பேசுகிறது. நண்பர் என்ற அந்த வார்த்தைக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அரபியில் இன்று பேசப்படுகிறதோ அந்த வார்த்தைகள் அனைத்தும் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. நண்பருக்கு குர்ஆன் சதீக் என்று சொல்கிறது, நண்பனுக்கு குர்ஆன் ஹமீம் என்று சொல்கிறது, நண்பனுக்கு குர்ஆன் ஹலீல் என்று சொல்கிறது, நண்பனுக்கு குர்ஆன் ஹரீன் என்று சொல்கிறது, நண்பனுக்கு குர்ஆன் சாஹிப் என்று சொல்கிறது. இன்று அரபு நடைமுறையில் நண்பன் என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த அர்த்தத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த அனைத்து வார்த்தைகளும் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நட்பென்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. எங்களுடைய உறவுக்கு பின்னால், இரத்த உறவுகளுக்கு பின்னால், இரத்த பந்தங்களுக்கு பின்னால் இரண்டாவதாக உலகத்திலே ஒரு மனிதன் பெறுகின்ற உறவு, ஒரு மனிதன் சந்திக்கின்ற உறவுதான் நட்பென்பது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். சிரமத்தில் உதவக்கூடியவராக ஒரு நண்பர் இருக்க வேண்டும். பணத்தால் உதவ வேண்டும், பணம் இருந்தால், இல்லை என்றால் வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ல வேண்டும். இதுதான் நட்பு. நட்பென்பது பாவத்திலும் அனாச்சாரத்திலும் ஹராத்திலும் எங்களுடைய நேரங்களையும், எங்களுடைய பணங்களையும், எங்களுடைய சக்திகளையும், எங்களுடைய வாலிபங்களையும் செலவழிப்பதல்ல நட்பு. நட்பென்பது சிரமத்தில் உதவ வேண்டும், சந்தோஷத்தில் பங்கெடுக்க வேண்டும், நன்மைக்கு உதவ வேண்டும், பாவத்தை தடுக்க வேண்டும். இதுதான் நட்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பருக்கு சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தை. அல்லாஹ் இதை குர்ஆனிலே பேசுகிறான். ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தையை குர்ஆனுடைய வஹியாக, வேத வார்த்தையாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நட்பென்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பேசி வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், எப்படி சொல்றான்? இது யகூலு லிசாஹிபி, இது யகூலு லிசாஹிபி. அந்த முஹம்மது என்றவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தனது நண்பர் அபூபக்கர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தனது நண்பனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க பயப்படவானா, கவலைப்படவானா, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இங்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னான்? தன்னுடைய நண்பர், தன்னுடைய தோழர், தன்னுடைய சிநேகிதர், தன்னுடைய ஃப்ரெண்ட், அவருக்கு நீங்க பயப்படவானாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று ஆறுதல் சொன்னார்கள் என்று அந்த ஆறுதல் வார்த்தையையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய நண்பர் என்பதை உலகம் செல்வதற்கு முன்னால், நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். இதனால் தான் உலகத்தில் யாரெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய நண்பர் கிடையாது என்று, நபியுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பை, அவர்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, அவர்களுடைய அந்த உறவை யாரெல்லாம் மறுப்பார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் காபிர்களாக மாறிவிடுவார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் பேசுகிறார்கள். உலகத்தில் யாரும் யாருடைய நட்பையும் மறுக்கலாம், யாரும் யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மறுக்கலாம். இந்த உலகத்தில் யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களுடைய நட்பை யாரெல்லாம் மறுப்பார்களோ, நிராகரிப்பார்களோ அவர்கள் காபிர்கள் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்ன ஆதாரம்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அபூபக்கர் நபியுடைய நண்பர், நபி அவர்கள் அபூபக்கருடைய நண்பர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்னதை மறுப்பது அது குஃபர், அது இறை நிராகரிப்பு. கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதே போன்று எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் பணத்தை, காசு பணங்களை, சொத்து செல்வங்களை, உலக இன்பங்களை தேடுவதை போன்று, உலகத்துடைய காசு பணங்களை, துனியாவை தேடுவதை போன்று நல்ல நண்பர்களை தேடியிருக்கிறார்கள். நல்ல நண்பர்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது. நாங்கள் ஓதுகிறோம் சூரத்துல் கஹஃப். சூரா அல் கஹஃபிலே அல்லாஹ் முக்கியமான 4 சம்பவங்களை சொல்கிறார். அந்த 4 சம்பவங்களில் இரண்டாவது சம்பவமாக 2 நண்பர்களுடைய சம்பவத்தை தான் அல்லாஹ் பேசுகிறார். 2 நண்பர்கள். எப்படியான நண்பர்கள்? ஒருவர் நல்லவர், மற்றவர் கெட்டவர். கெட்டவர் என்றால் பாவி அல்ல, மது அருந்தக்கூடியவர் அல்ல, விபச்சாரம் செய்யக்கூடியவர் அல்ல, போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர் அல்ல, வீணாக பாவங்களில் காசு செலவழிக்கக்கூடியவர் அல்ல. அவர் அல்லாஹ்வை நம்பவில்லை, அவ்வளவுதான். 2 நண்பர்கள். ஒரு நண்பர் அல்லாஹ்வை நம்பியவர், இரண்டாவது நண்பர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வை நம்பியவர் செல்வந்தர், அல்லாஹ்வை நம்பியவர் ஏழை. அல்லாஹ்வை நிராகரித்தவர் ஒரு காபிர், அல்லாஹ்வை நிராகரித்தவர் ஒரு செல்வந்தர், அல்லாஹ்வை நம்பியவர் ஏழை. ஆனால் 2 பேர்களும் நண்பர்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம் அல்லாத ஒரு காபிர், அல்லாஹ்வை மறுத்த ஒரு காபிர், அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு காபிர் காசு பணங்களை, உலகத்துடைய துனியாவுடைய விடயங்களை, இன்பங்களை தேடுவதை போன்று, காசு பணங்களை பெருக்குவதை போன்று நல்ல நண்பரை தேடியிருக்கிறார். இதுதான் அங்கு நாங்கள் பெறுகின்ற பாடம். காசு மாத்திரம் அல்ல, காசு மாத்திரம் உலகத்தில், காசால் மாத்திரம் உலகத்தில் நிம்மதியை கொடுக்க முடியாது. காசு ஆறுதலை கொடுக்காது, காசு மன நிம்மதியை கொடுக்காது, காசு பணம் வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்காது. எனக்கு நல்ல நண்பரும் தேவை. நான் வழி தவறுகின்ற போது என்னை நேரான பாதையில் வழிகாட்டக்கூடிய ஒரு நண்பர் தேவை. நான் முன்னேறுகின்ற போது என்னை உற்சாகப்படுத்துகின்ற நண்பர் தேவை. நான் சிரமத்தில் விழுகின்ற போது என்னை தூக்கி விடுகின்ற நண்பர் தேவை என்று அந்த காபிர் உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார். குர்ஆன் பேசுகிறது, 2 பேர்கள் நண்பர்கள். அதில் ஒருவர் காபிர், ஆனால் அவருக்கு நாங்கள் தோட்டம் திறவுகளை கொடுத்தோம், காசு பணங்களை கொடுத்தோம். ஒரு தடவை அந்த ஏழை, அந்த முஸ்லிம் ஏழை அவருடைய நண்பரை தேடி போகிறார், நண்பரை சந்திப்பதற்காக போகிறார். குர்ஆன் பேசுகிறது,
நண்பரோடு உரையாடுவதற்காக நண்பரோடு பேசுவதற்காக போகிறார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய காசு பணம் உலகத்துடைய ஆசை எங்களுடைய உறவுகளை விட்டு எங்களை தூரமாக்க கூடாது. இன்று சில பேர்கள் ஜனாசாக்களுக்கு கூட போறதில்லை, நேரம் இல்லை. 20 வருஷ நண்பன் மையத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையே, பிஸி. சொந்தக்கார மையத்துக்கும் போறதுக்கு நேரம் இல்லை. ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போறதுக்கு நேரம் இல்லை. ஒரு நோயாளியை பார்க்க போறதுக்கு நேரம் இல்லை. துனியாவுடைய உலகத்துடைய இன்பம், உலகத்துடைய மோகம், உலகத்துடைய போதை சில உறவுகளை பேணுவதற்கு கூட, நட்பை பேணுவதற்கு கூட, நட்பை வளர்ப்பதற்கு கூட தடையாக இருக்கிறது. ஆனா அந்த நேரத்தில், அந்த காலத்துல வாழ்ந்த செல்வந்தன் ஒரு காபிர், அனஸ்தோட்டம் உறவுகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த ஏழை தன்னை சந்திக்கிறதுக்காக வாராரு. அந்த ஏழைக்கு டைம் கொடுக்கிறார். ஏன் நண்பன், ஏழைக்கு டைம் கொடுக்கிறார் என்ற நண்பன். கண்ணியமானவர்களே, பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் குர்ஆன் அவங்க பேசின அந்த பேச்சுவார்த்தைகள் அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றாரு? அந்த செல்வந்தர், அவர் காபிர், அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கல, அவர் உணரல்ல இந்த சொத்து செல்வங்கள், இந்த உலகத்துடைய இன்பங்கள், இந்த காணி பூமிகள் அல்லாஹ் எனக்கு தந்தான் என்றதை அவர் ஏற்றுக்கொள்ளல. அதனால அவர் கொஞ்சம் பெருமையாக பேசுறார். தற்பெருமை. 2 விஷயங்களை சொல்லி பெருமை அடிக்கிறார். தற்பெருமை வரக்கூடாது. தற்பெருமை அழிவை உண்டாக்கும். தற்பெருமை நஷ்டம் உண்டாக்கும். தற்பெருமை. சில பேரிடத்துல பெரிய காசு பணம் கிடையாது, அல்லாஹ் கொஞ்சம் கொடுத்திருக்கிறான். ஆனா அவங்க பேசுற சில தற்பெருமை, அவங்க வாயால பீசக்கூடிய விஷயங்கள், இல்லாததை சொல்லி பெருமை அடிக்கிறதால இருக்கிறதும் இல்லாம போயிடும். குர்ஆன் பேசுது, யாரு பொய்க்கு பீட்டுவாங்களோ, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இவ்வளவு காசு இருக்குது, எனக்கு இங்க தோட்டம் இருக்குது, எனக்கு இங்க ஹோட்டல் இருக்குது, எனக்கு இங்க இப்படி இருக்குது, இல்லாததை யாரெல்லாம் பேசுவார்களோ இது தற்பெருமை. குர்ஆன் சொல்லுது, இருக்கிறதும் போயிடும். 2 கடையா, 2 சொல்லுங்க, அது 5 ஆக்காதீங்க. நீங்க 5 பொய் சொன்னீங்கன்னா இருக்கிற 2 போயிடும். உங்கள்கிட்ட ஒரு சாதாரண வாகனமா வச்சுக்கொண்டு ஓடுங்க. எனக்கிட்ட பெரிய வாகனம் இருக்குது, அது இருக்குது, பெருமை பேசாதீங்க, இருக்கிறதும் இல்லாம போயிடும். காபிர் நண்பன் முஸ்லிமான நண்பனை பார்த்து 2 விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 விஷயம் சொல்றாரு. என்ன சொன்னாரு? எனக்கு நிறைய காசு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நான் ஒரு பணக்காரன். நண்பன் ஏழை. ஏழைக்கு முன்னால செல்வத்தை பேசக்கூடாது. எனக்கு நிறைய காசு இருக்குது. 2வது என்ன சொன்னாரு? எனக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஆள் இருக்கு. கண்டிப்பா 2 படிப்பின உண்டு. என்ன? பெருமை அழிவை உண்டாக்கும், தற்பெருமை அழிவை உண்டாக்கும். 2வது படிப்பின் என்ன? அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தும், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தும், அவ்வளோ பெரிய தோட்டங்கள், துறவுகள், காணி பூமிகள், வயல்கள் இருந்தும் அல்லாஹ் அவருடைய தோட்டத்தை குர்ஆனில் அழகாக வர்ணிக்கின்றான். அவருக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துக்களை அல்லாஹ் பேசுகின்றான். அவ்வளோ பிஸியாக இருந்தும், அவ்வளோ உலகத்தோடு தொடர்பு பட்டும் உலகத்தில் அவர் நண்பர்களை சம்பாதித்திருக்கிறார். எனக்கு மனிதர்களும் தேவை. மாடு மட்டும் இல்ல, காணி மட்டும் இல்ல, தோட்டம் மட்டுமல்ல, துறவுகள் மட்டுமல்ல, நான் மரணித்தால் எனக்கு துவா செய்கின்ற, எனது நனவுகளை பேசுகின்ற, எனது பெயரை சொல்லி துவா செய்கின்ற நண்பர்களையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம். அதனால நான் சொன்னாரு, எனக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர் பெருமையாக பேசினார். பெருமையின் மூலம் அல்லாஹ் அவருடைய தோட்டத்தை அழித்து விட்டான். ஆனால் நாம் பெறுகின்ற பாடம் என்ன? அவ்வளோ ஒரு துனியாதாரியாக இருந்தும், உலகத்துடைய செல்வந்தராக இருந்தும் நண்பர்களுடைய உறவை பேணி இருக்கிறார். ஏழை நண்பரை கூட வீட்டுக்குள்ளால் எடுத்திருக்கிறார். ஏழை நண்பரோடு ரகசியமான விடயங்களை பரிமாறி இருக்கிறார். ஏழை நண்பரை உரையாடி இருக்கிறார், கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்ற செய்தியை அந்த குர்ஆனுடைய வசனம், அந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் யாரோடையும் பேசாம அவருடைய வேலையை மாத்திரம் பார்த்துக் கொண்டு வீட்டுக்குள்ளால் இருக்கிறார். சில பேர் இருக்கிறாங்க, மனிதர்கள் அவங்களுக்கு காட்டலாம், மிருகத்தை போல. ஒரு சிங்கம் மனிதனை கண்டா விரட்டும், மனிதனோட பழகாது. ஒரு புலி மனிதனோட பழகாது. மனிதர்களையும் சில பேர் இருக்கிறாங்க சிங்கத்தை போல, அது காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள மாத்திரம் இருப்பாங்க. யாருடைய நலவுலையும் பங்கெடுக்கிறது இல்லை,
யாருடைய கெடுதியிலே பங்கெடுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வாறான ஒரு மனிதனை விட யாரோடையும் சேராம ஏண்ட அமல், ஏண்ட வீடு, ஏண்ட தொழில், இடம்பெறுகிறார், ஏண்ட புள்ள, ஏண்ட மனைவி, அது போதும் எனக்கு, யாருடைய உறவும் எனக்கு தேவையில்லை, யாருடைய நட்பும் எனக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஃமின் அல்லதி யுகாலிஃபு الناس ويصبر على أذاهم خير من المؤمن الذي لا يخالف الناس ولا يصبر على أذاهم. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமின் மக்களோடு சேர்றாரு, மக்களோட பழகுறாரு, மக்களோடு சேர்ந்து வாழ்றாரு, மனிதர்களை மதிச்சு பழகுறாரு, நண்பர்களோடு சேர்ந்து வாழ்றாரு, நல்ல விஷயங்கள்ல இவரு மக்களோடு பழகக்கூடிய நேரத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. மக்களுடைய தன்மைகள் வித்தியாசம், மக்களுடைய குணங்கள் வித்தியாசம். இந்த நேரத்தில் மக்கள் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை, மக்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள், மக்களுடைய நடத்தைகள், மக்களுடைய தன்மைகளை பார்த்து அவர் மக்களை விட்டு ஒதுங்காம அதை பொறுமையாக சகிச்சு மக்களோடு சேர்ந்து பழகுறாரு, மக்களோட உறவை பேணுறாரு, மக்களோட சேர்ந்து வாழ்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதன் மக்களோட பழகாம 4 சுவருக்குள்ளால, தந்த வீட்டுக்குள்ளால, தந்த கடைக்குள்ளால, தந்த தோட்டத்துக்குள்ளால மாத்திரம் இருந்து வாழக்கூடிய மனிதனை விட மக்களோடு சேர்ந்து பழகி மக்களுடைய துன்பங்களிலும் பங்கெடுத்து, இன்பத்திலும் பங்கெடுத்து, மக்களின் மூலமாக ஏற்படுகின்ற சிரமங்களை தாங்கி வாழ்கின்ற முஃமின் மேலானவர், சிறந்தவர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நட்பென்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. குர்ஆன் பேசிய ஒன்று. மிஅராஜுடைய சம்பவம் நட்பை பேசுகிறது, ஹிஜ்ரத்துடைய சம்பவம் உண்மையான நட்பை பேசுகிறது. அது மாத்திரமல்ல கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்துக்கு பின்னால் கூட சுவர்க்கவாதிகள் நண்பர்களை பற்றி பேசுவார்கள், நண்பர்களை தேடுவார்கள், நட்பை தேடுவார்கள். அதே நேரத்தில் நரகவாசிகள் கூட நண்பர்களை அழைப்பார்கள், நண்பர்களுடைய உதவி வேண்டும் என்று நரகத்தில் கூட ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நரகவாசிகள் நரகம் செல்கின்ற போது மலக்குமார்களிடத்திலே சொல்வார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள். நபிமார்களிடத்திலே சொல்வார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள். யாரும் பேச மாட்டார்கள், யாரும் நரகவாசிகளுக்கு சார்பாக பேச மாட்டார்கள், சிபாரிசு செய்ய மாட்டார்கள். அந்த நேரத்தில் நரகவாசிகள் கவலைப்படுவார்கள், கவலையான வார்த்தைகளை பேசுவார்கள். குர்ஆன் அதை பேசுகிறது. என்ன சொல்வார்கள்? எல்லோரையும் கூப்பிடுவார்கள், வாப்பாவை, உம்மாவை, நானாவை, தம்பிய எல்லாரையும் கூப்பிடுவாங்க. யாருமே பயனளிக்கல. மலக்குமாரையும் கூப்பிடுவாங்க, யாருமே காதால கேட்க மாட்டாங்க, யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. நபிமார்களை கூப்பிடுவாங்க, நபிமார்கள் கணக்கெடுக்க மாட்டாங்க. இப்ப நரகவாசி என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, இன்றைய நாளில் எங்களுக்கு யாருமே உதவி செய்யவில்லை, நபிமார்களும் உதவி செய்யவில்லை, மலக்குமார்களும் உதவி செய்யவில்லை, உறவினர்களும் உதவி செய்யவில்லை, பெற்றோரும் உதவி செய்யவில்லை. என்ன சொல்வார்கள் கடைசியாக? என்னுடைய நண்பர், என்னுடைய உற்ற நண்பர், என்னோடு சேர்ந்தவர், என்னோடு பழகியவர், உலகத்தில் என்னோடு விளையாடியவர், என்னோடு சின்னத்திலிருந்து கூட்டாளியாக இருந்தவர், அவர் கூட எனக்காக பேசவில்லை, அவர் கூட எனக்கு உதவி செய்யவில்லை என்று கடைசியாக அவர்கள் சொல்வது நண்பர்களை, நட்பை, ஃப்ரெண்ட்ஷிப்பை. எனவே கண்ணியமானவர்களே, நல்லவர்களோடு சேர்வது, சில பேர்களோடு சேர்வது நாங்கள் 3 நேரம் சாப்பிடுற மாதிரி, ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். கட்டாயமாக சில பேர்களோடு எங்களை தொடர்பு இருக்கணும். யாரோட? நல்ல மனிதர்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள், தாயிகள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்கணும். சில பேர்களோட நாங்கள் சேரணும். மருந்த போல, நோய்க்குத்தான் மருந்தை குடிக்கிறது, மருந்து அழகாக இருக்குது, டேஸ்டாக இருக்கிறது சொல்லி மருந்து எப்போதும் குடிக்க முடியாது. சில பேர்களோட நாங்க பழகணும், எங்களோட உலக விஷயங்களை செஞ்சு கொள்றதுக்கு, உலக விஷயங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு. இன்னும் சில பேர்களோட பழகிறது நோயை போல, அவங்களோட நாங்க பழகிறதால உலகத்துக்கும் பிரயோசனம் இல்லை, மறுமைக்கும் பிரயோசனம் இல்லை, டைம் நேரம் வீணாக போயிடும். இவங்களோட பழகக்கூடாது. 4வது, சில பேர்களோட நாங்க நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது நஞ்ச போல. எவ்வளவு தாகம் வந்தாலும் ஒன்று பின்னாடி நஞ்சையை கூட நாங்க குடிக்க மாட்டோம். நஞ்ச போல சில பேர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முழுமையாக நாங்க துடிக்கிறது. யாரு? போதை வஸ்துக்கு அடிமையாகினவங்க, விபச்சாரத்துக்கு அடிமையாகினவங்க, மதுவுக்கு அடிமையாகினவங்க, வட்டிக்கு அடிமையாகினவங்க, தொழுகை இல்லாதவர்கள். தொழுகை இல்லாதவர்களோட எங்களை உறவு பேணக்கூடாது. நானும் நாளைக்கு தொழுகை இல்லாம போயிடுவேன், ஏன தொழுகை இல்லாம போயிடும்.
எனவே எங்களுடைய உறவுகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வைத்திருந்ததை போன்று நல்லவர்களோடு சாலிஹீன்களோடு வைத்திருந்ததை போன்று நல்ல உறவுகளை பேணுவோம். நல்ல உறவின் மூலமாக தீனோடு வாழ்வோம், தீனுக்கு உதவுவோம், தீனுக்காக வாழ்வோம். நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் எங்களுடைய நட்பு அது தொடரக்கூடியதாக, அது மறுமையில் பயனளிக்கக்கூடியதாக மாறும். எனவே அல்லாஹு தஆலா நல்ல உறவுகளை பேணி நல்ல நண்பர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஈருலகத்துக்கும் பயன்பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லா எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லா ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசிவாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.